ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி, அதாவது எஸ்எஸ்சிலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் சிஏபிஎஃப்க்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 4187 ப்ளஸ் போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவில் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், சிலபஸ், ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் டேட், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டயர் 1ல் உங்களுக்கான சிபிடி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இரண்டாவதாக உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்தது டயர் 2க்கான உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் டயர் 1 எக்ஸாமினேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா 27, 28, 29 ஜூன் 2024 கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான அட்மிட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் டேட்டுக்கு 3 டேஸ் அல்லது 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயே அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் எப்போது அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. டயர் 1க்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். இது வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து 50 மார்க்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆப்டிடியூடு இருக்கும். இதுவுமே 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் இருக்கும். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகே இருக்கும். இதுவுமே 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் இருக்கும். ரீசனிங் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 200 வினாக்களுக்கு 200 மதிப்பெண்கள் இருக்கும். இதுதான் உங்களுக்கான சிலபஸ். நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. நீங்கள் தவறாக விடையளிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணில் இருந்து இந்த 0.5 மார்க்ஸை வந்து நெகட்டிவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல். இந்த ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இது ஃபீமேலுக்கு 154 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு 80 சென்டிமீட்டர் வந்து நார்மலாக இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 85 சென்டிமீட்டராக இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. ஸ்ப்ரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 16 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் மேல் வந்து. இது ஃபீமேல் வந்து 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டை 28 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஸை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை பார்த்திங்க அப்படின்னா மேல் வந்து 6.5 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங்கை 4 மினிட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.65 மீட்டர் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். இது ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா 2.7 மீட்டர் வந்து தாண்டணும். ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 1.2 மீட்டர் வந்து மேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஃபீமேலுக்கு வந்து 0.9 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 4.5 மீட்டர் வந்து எரியிற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். டயர் 2வில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு கம்பேரிசன்ஸ் இருக்கும். இது வந்து 200 கொஸ்டின் 200 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கான டைரக்ட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராமுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டேட்டு, மந்த், இயர் கரெக்டாக கொடுத்துட்டு நவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.